அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிரசம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். இதோட மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட்டும் நம்ம சில மெத்தடும் கரெக்டாக பண்ணால் தான் ஒரு பெர்ஃபெக்டான அதிரசம் பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அரிசி நான் 1.5 கிலோ எடுத்திருக்கேன். பச்சரிசி 1 கிலோ அரிசினா 3/4 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். நமக்கு பாகு வெல்லம் அப்படின்னு கேட்டால் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணி வெல்லம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் கிட்ட எடுத்திருக்கேன். சுக்கு ஒரு 2-3 துண்டு எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் தான் நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். அதனால லைட்டாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லா நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஏலக்காய் மட்டும் போடலாம். ரெண்டும் நம்ம சேர்ந்து போடும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு நம்ம ஸ்வீட் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் ஒரு பிஞ்சு சேர்ப்போம்ல. உங்களுக்கு வெல்லம் உப்பாக இருந்ததுன்னா வேண்டாம், உப்பு இல்லாத வெல்லமாக இருந்ததுன்னா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை நல்லா கழுவி எடுத்துடலாம். அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஊற வச்சு அரைச்சாலுமே நம்ம மாவு பவுட்ரு பண்ணிடலாம். அதிரசத்துக்கு நம்ம அப்படி பண்ணக்கூடாது. குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது நல்லா ஊறணும். நல்லா ஊறினா தான் உங்களுக்கு அந்த அதிரசம் நமக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் வடிகட்டி எடுத்துட்டேன். தண்ணி எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகிட்டு இப்போ இதை நம்ம காய வைக்கணும். காயறது கூட நமக்கு ஒரு 90% காஞ்சா போதும். கொஞ்சம் ஈரம் இருக்கணும் அந்த அரிசியில் நமக்கு இப்படி கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும். லைட்டாக ஒரு ஈரப்பதத்தோடு இருக்கும். அப்போ நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். இங்கே நம்ம வெல்லத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரைச்சி நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது, அப்புறம் பாகு வர ரொம்ப லேட் ஆகும். முதல்ல நமக்கு அந்த வெல்லம் கரையட்டும், அதை ஃபில்ட்ரு பண்ணணும். இங்கே நான் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீட்டிலே தான் மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். நிறைய இருந்ததுன்னா நம்ம வெளியே கொடுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும், மாவு ட்ரை ஆகக்கூடாது. இங்கே வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். நமக்கு எப்போவுமே வெல்லம் கருப்பட்டிலெலாம் கொஞ்சம் தூசி மண்ணெல்லாம் இருக்கும்ல, அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். நீங்கள் கொஞ்சம் அகலமாக பார்த்து பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க பாத்திரம். உங்களுக்கு அதிலே தான் நம்ம மாவு போட்டு கிண்ட போகிறோம். அதனால் அப்போ கிண்டும் போது கொஞ்சம் வசதியாக இருக்கும். மாற்றிட்டுலாம் நம்ம இருந்தோம்னா பாகு ஆறிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதில் மண் மாதிரி தூசி மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு டக்குன்னு பொங்கிடும். அதனால ஃப்ளேம் ஓரளவுக்கு மீடியமாகவே இருக்கட்டும். ஏலக்காவையும் சுக்கையும் நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு பாகு ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சுக்கு ஏலக்காய் பொடி இருக்குல்ல, அதை இதை போட்ட பிறகு தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ பார்க்கும்போதே தெரியும், அந்த கலர் நல்லா டார்க்காகி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கிட்டே நிற்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கரிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த டைமில் தான் நம்ம பாகு செக் பண்ணணும். நமக்கு திக்காகி கலர் கொஞ்சம் டார்க்காகி வரும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் விட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கேக்கு 2-3 வாட்டி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பார்த்தேன். ஏன்னா நம்ம இதை அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம்ல. அப்போ நம்ம எல்லாத்தையும் அட்டாச் பண்ணோன்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும். நான் அதனால் 2 வாட்டி செக் பண்ண தான் இதில் சேர்த்துருக்கேன்.
இந்த மாதிரி நமக்கு வந்து இப்படி ஒழுகிற மாதிரி இருக்காது. தண்ணியிலையுமே அது கரையாது. இனி கொஞ்சம் கிடக்கணும். ஓரளவுக்கு ரெடி ஆகிருக்கு. இனி கொஞ்சம் கிடக்கணும். இதை நான் ஃபைனலாக செக் பண்ணது. உங்களுக்கு வந்து நம்ம விடும்போதே தெரியும், அந்த தண்ணி வந்து உங்களுக்கு கலர் வந்து மாறாது. அதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த மாதிரி நமக்கு உருட்டுனா சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக பால் மாதிரி வரணும். இதுதான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா இதோட அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கடுகடுன்னு போயிடும். இது வந்து அதிரசம் வந்து நமக்கு லைட்டாக வெளியே ஒரு பொறுப்பாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த ஹீட்டோடு இருக்கணும். பாகு வந்து நமக்கு அந்த ஹீட்டோடு இருக்கணும். உடனே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதே நேரத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். பாகம் ஆறிடக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உடனே பொரிக்கிறதா இருந்தாலும் நம்ம பொரிக்கலாம். இல்லைன்னா வந்து மறுநாள் பொரிச்சோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சில அரிசி வந்து உங்களுக்கு உடனே பொரிச்சா வராது. நீங்கள் ஒன்று பொரித்து பாருங்கள். உங்களுக்கு உடனே பொரிக்கணுன்னா அப்படி வரல, கல் போல் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் போடுவோம்ல, அது ஒரு பிஞ்ச் போட்டோன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே வரும். மறுநாள் பொரிக்கிறதுக்குலாம் நமக்கு தேவையில்லை, நல்லா அழகாக வரும். இப்போ எல்லா மாவையும் நான் போட்டுட்டேன். நான் வச்சுருந்த தண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக தெரியுது. ஆனால் வந்து நமக்கு ஆறின பிறகு நல்ல கெட்டி ஆகிடும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நிறைய செய்யலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மெத்தட்லாம் வந்து ஓரளவுக்கு புரியும். இப்போ வந்து மேலே 1 டீஸ்பூன் வந்து நான் நெய் விட்டுருக்கேன். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த மாதிரி எது இருக்கோ நீங்கள் லைட்டாக மேலே ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நமக்கு வந்து மறுநாள் பொரிக்கும் போது அந்த மாவு நல்ல ஒரு சாஃப்டாகவும் நல்ல ஒரு இதாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து அந்த ஹீட்டோடு தான் மேலே போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு ஆற விட்டுட்டு தான் இதை மூடி வைக்கணும். இது வந்து நம்ம ஒரு இன்னைக்கு பண்ணுறோன்னா நாளைக்கு நான் எடுக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே கூட பொரிச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா ஆற விட்டுட்டு மூடணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த மூடிலாம் வேர்த்துட்டு அந்த தண்ணி உள்ளே பட்டுன்னா உடனே மாவு வந்து உங்களுக்கு இதாகிடும், ஒரு மாதிரி பூத்துரும். அதனால் ஆறின பிறகு மூடி வைங்க. இப்போ இது வந்து நான் மறுநாள் எடுக்கிறேன். பாருங்கள், அதை நம்ம அந்த நெய் விட்டதுனால அந்த மாவு எப்படி நமக்கு வந்து காயாமல் சூப்பராக வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ இதாக இருந்தது, இப்போ எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். நமக்கு இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் அழகாக இந்த மாதிரி பால்ஸ் பண்ணும்போது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் கையில் ஒட்டவும் கூடாது. இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பதம். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பொரிக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது நமக்கு தேவைன்னா எடுத்து பொரிச்சிக்கலாம். இங்கே நான் எண்ணெய் வந்து சூடாகிறதுக்காக வச்சுருக்கேன். அது சூடாகிட்டே இருக்கட்டும். நமக்கு அதிரசம் தட்டுறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இலை இருந்தாலும் வாழை இலை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இல்லைனா நம்ம பால் பாக்கெட்டு கவர், எண்ணெய் கவர், இந்த மாதிரி எது இருந்தாலும் அதுலேயும் நம்ம வந்து தட்டலாம். மாவு வந்து உங்களுக்கு அதிரசத்தோட சைஸை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டான பதத்தில் நம்ம வந்து கரெக்டாக பண்ணோன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அழகாக நமக்கு வந்துடும். கையிலெல்லாம் ஒட்டாது. கையிலே நம்ம வந்து இந்த மாதிரி தட்டிடலாம். உங்களுக்கு வந்து ஷேப்பு இன்னும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஈவனாக இருக்கும். இப்படி தான் இருக்கணும்.
இதோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து நமக்கு சூடாகிட்டான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து நான் அதில் போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்குது. நமக்கு போட்ட அடுத்த செகண்டே வந்து அது மேலே எலும்பி வரணும். அதான் அந்த எண்ணெயோட ஹீட்டு வந்து கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம அதிரசமும் வந்து போடும்போது உங்களுக்கு அது வந்து நல்லா அப்படி புஷ்ஷுன்னு நமக்கு பூரி மாதிரி மேலே வரணும். அப்போ தான் அந்த அதிரசம் நல்லா இருக்கும். இல்லைன்னா அது வந்து சரியில்லை அப்படின்னா அது வந்து ஒரு அரிசியோட மிஸ்டேக்கும் இருக்கும். நம்ம பதமும் கரெக்டாக பண்ணணும். மேலே வரலன்னா சொதப்பிட்டு அரிசி நல்லா இல்லாட்டாலும் சொதப்பிடும். இல்லை நம்ம பண்ணுறதுல எதாவது சொதப்பிட்டாலும் அவங்களுக்கு அது வந்து மேலே எழும்பாது. அந்த அதிரசம் நல்லா இருக்காது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். டக்குன்னு கை வழுவிடும். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதை நீங்கள் வந்து அப்படியே கூட நம்ம எடுத்துடலாம். சில பேர் வந்து நடுவில் ஹோல்ஸ் போடுவாங்க. அப்படி வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். அதனால் நான் இப்படி தான் எடுப்பேன் எப்பவும். இதே மாதிரியே வந்து நம்ம எல்லா அதிரசத்தையுமே வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நம்ம ஈவனாக கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு நம்ம பூரிக்கு பண்ணுற மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டு அந்த மாதிரி இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து நல்லா உள்ளே வெந்திருக்கும். மேலே லைட்டாக ஒரு பொறுப்பொறுப்பாக இருக்கும். அது வந்து ஒரு 2 நாளைக்கு தான் அந்த பொறுப்பொறுப்பு இருக்கும். அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு சாஃப்டாக இருக்கிறது தான் அதோட இதே. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்ட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.